Hey, all of my dear family, நான் பண்ணிக்க பார்க்க போறேன். I can see the success rating நம்ம ஹேபில் சீசன் 1 எபிசோட் 1 நம்ம இன்டர்வியூல பார்க்க போறோம். இந்த கதை எப்படி சொன்னா நம்ம ஹீரோவால எல்லா விஷயத்தோட சக்சஸ் ரேட்டை பார்க்க முடியும். உங்க பிரேமன் சொன்னா ஹீரோக்கு பட்டு லாட்டரி டிக்கெட் இருக்குன்னா அந்த எதுல ஹீரோக்கு சக்சஸ் வருமோ அந்த லாட்டரி டிக்கெட் நம்ம ஹீரோவால பார்க்க முடியும். நான் இப்படி சொன்னா நிச்சயமா உங்களுக்கு புரியாது. அதனால 2 எபிசோட் பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமா கடை பிடிக்கும். அதோட நிச்சயமா நீங்க கடையை அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு கடை செம்மையா இருக்கும். அதனால நம்ம டைம் இன்வெஸ்ட்மெண்ட் டேரக்ட் எபிசோட் கொள்ள போகலாம். எபிசோட் ஓப்பன் நம்ம ஹீரோவும் நான் வீட்டு வரையத்தெல்லாம் சொல்லி வீட்டை தொடச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் நான் இங்க ரோட்ல தான் இருக்கேன். அதுவும் நான் புதுசா ரிலீஸ் பண்ண புக்கு கூட ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோவும் இப்ப என்கிட்ட பணம் புலம்பிட்டு இருக்கேன். ஹீரோ பாய் ஷோ அது மட்டும் இல்லாம ஹீரோ ஆட்டணும் கூட இப்ப என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் எவ்வளவு நேரம் வாழ முடியும் பார்க்கலாம் சொல்லி ஹீரோ பார்த்துருக்கேன். லாட்ரிக்கா இருக்கு. நம்ம ஹீரோவும் நான் லாட்ரிக்கா வந்து சொல்லப்போ அவரும் சில லாட்ரி எடுத்துருக்கேன். நம்ம ஹீரோ நான் லக்க செக் பண்ணி பார்க்க போறோம். சொல்லப்போ நம்ம ஹீரோ இரவு பார்த்து சாக்க வரேன். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு அல்லக்க பர்சன்டேஜ் காமிக்க நம்ம ஹீரோ என்னடா நான் ரொம்ப வேலை பார்க்கறனால எனக்கு கண்ணில் பத்தி சொல்லி நினைச்சிருக்க போறேன். அவரும் நீட்டா அல்ல பட்ட 100% காமிக்க நம்ம ஹீரோவும் இது என்னன்னு தெரியல, ஆனா இது என்னால மட்டும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சரி நம்ம ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி நம்ம ஹீரோவும் அல்ல கரெக்டா நம்ம ஹீரோக்கும் 10 யானு கிடைச்சிடும். சரி நம்ம மற்ற ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி நம்ம ஹீரோவும் நான் இந்த 2 சூஸ் பண்ண சொல்லி நம்ம ஹீரோவும் 2 காமிக்க அதுக்கப்புறம் அள்ளி பட்ட நம்ம ஹீரோக்கு லாபம் கிடைச்சிருக்கேன். நம்ம ஹீரோவும் நான் நினைச்சிட்டு உண்மைதான், ஏன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த டிக்கெட்ஸ் சக்சஸ் ரேட்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஐயா எனக்கு இன்னும் நிறைய தாங்க சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அவரு நம்ம ஹீரோ கொடுக்காரு. அதில் பார்த்து நம்ம ஹீரோவும் 100% சக்சஸ் ரேட்னு அப்புறம் 0% சொல்லி ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ தோற்றுறேன். அப்புறம் என்ன உண்மையாலே சக்சஸ் ரேட்டை பார்க்க முடியலன்னு சொல்லப்போ அந்த கடைக்காரரும் தம்பி இருக்குமே விளையாண்டு உனக்கு இதை அடிக்ட் அதனால நீ கம்மி பண்ணி சொல்ல அவரும் சொல்ல இந்தாங்க காசு எனக்கு இன்னும் நிறைய டிக்கெட் தாங்க கேட்கப்பறம் அவரும் நீ இன்னும் வெளியே ஆசைப்படுறியா உன கடைசி 200 யானை கூட நீ இப்ப வேஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி அவங்க கேட்க 10 நிமிஷம் அழிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ 20,000 வின் பண்ணிடுற அந்த தாத்தாவும் நான் என்ன விரும்ப லக்குறான்னு சொல்லி அவரும் நினைச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருக்க பர்சன்டேஜ் சக்சஸ் ரேட்டை காமிக்கணும்னா அப்பனா அது எவ்வளவு அமௌண்ட் எனக்கு தெரியல. எக்ஸாம்பிளுக்கு சான்ஸ் ஆஃப் வினிங் வந்து நான் 100 யான் இல்லாட்டி அதுக்கு மேல இருக்கேன் நான் நினைச்சேன். நான் பார்க்கலாம் சொல்லி ஹீரோ பார்க்க போறேன். தாட்டாவும் நான் இது வரைக்கும் இவ்வளவு லக்கு இருந்து பாத்துக்கிறேன் நினைச்சிருக்காரு. நம்ம ஹீரோவும் சரி எனக்கு அல்லக்கு எல்லாம் தங்க கேட்க போற நம்ம ஹீரோ அந்த பாட்ட அதுல பர்சன்டேஜ் காமிச்சிருக்கு. நம்ம கையிட்டு போய் தாட்டாவும் தம்பி நீ இப்பன்னு பாட்டா நல்லது, ஏன்னா உன் லக்குன்னு தீர்ந்துருக்குமா சொல்லி நம்ம தாட்டாவும் சொல்ல நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அல்ல பரவாயில்ல நீங்க நான் ரொம்ப லக்கியா இருக்கேன் அப்படி நான் ஜெயகாந்தி கூட நான் சேரிட்டி டொனேஷன் நினைச்சுக்க சொல்லி ஹீரோ சொல்ல பாப்போம் லக்கி எவ்வளவு நேரம் இருக்குன்னு ஒன்றை பணம் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் ஏன் தானே கடையிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி அவன் மனசு நினைச்சிருக்க. நம்ம ஹீரோ 10% இருக்க ஒன்னு எடுத்து பார்க்க போறோம். நம்ம ஹீரோக்கு ஜெயிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ லக்கி என் சைட்ல இருக்குன்னு போற சொல்ல அந்த ஆட்டம் கடுப்பாயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ திருப்பி விளையாண்டுட்டு இருக்க அந்த ஆட்டவும் தொடர்ந்து ஆல்ரெடி ஜெயிச்சிட்டான் என்ன விரும்ப லக்கா இருக்குன்னு சொல்லி அப்புறம் நம்ம ஹீரோ தாட்டா இன்னைக்கு நான் கொஞ்சம் லக்கியா இருக்கேன் போல திருப்பி நான் இன்னொரு தாட்டி ஜெயிச்சிருக்கேன் சொல்ல ஆனா தாட்டா நம்ம ஹீரோ ஜெயிக்கலாம் பார்த்து மனசு விட்டு போயிடுறேன். சரி இப்ப எனக்கு 50 யான் ஜெயிக்கக்கூடிய சான்ஸ் எவ்வளவு பக்கம் நான் சொல்லி பார்த்தேன். அதுல எனக்கு நிறைய காமிச்சிருக்கு 100% 50 யான் 100% மேல இருந்துச்சுன்னா அப்புறம் 50 யானுக்கு மேல இருக்கும். அப்ப நான் கேட்கற கொஸ்டின்ஸ் வச்சுதான் இங்க இருக்குல்ல அம்மிடா சொல்லி ஹீரோவும் நான் மட்டும் கரெக்டா என்னோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணனா நான் ஈஸியாக இல்லை எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேட்டையும் நான் மாட்டிடலாம் சொல்லி ஹீரோவும் நினைச்சிட்டு இருக்கேன். தாத்தா நீ பாரு ரொம்ப நான் லக்கியா இருக்கேன்னு சொல்லி நம்ம சொல்ல அவரும் தம்பி லக்குங்கிற இன்னைக்கு நிரந்தரமானதே இல்லை. அது மட்டும் டைட்டானிக் கப்பலுக்கு கூட தண்ணியில முள்ளி சொல்ல போற நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயும் இவருக்குங்க தெரியப்படி என்கிட்ட சிஸ்டத்தை பத்தி அதோட தண்ணியில முழுக்க நானும் டைட்டானிக் கப்பல் எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோவும் இதை பார்த்து நான் இன்னைக்கு ரொம்ப லக்கியா இருக்கேன் அதனால எனக்கு கொஞ்சம் லாட்டரி டிக்கெட் தராம சொல்லி கேட்க தாத்தாவும் லக்குன்னு சொல்லிட்டு இந்த கேமுக்கு அடிக்ட் ஆயிட்டான் சொல்ல போற ஹீரோவும் அதெல்லாம் பரவாயில்ல இன்னைக்கு நான் லக்கியா இருக்கேன் அதோட 20 லாட்டரி டிக்கெட்டாங்க ஏன்னா ஏற்கனவே 20,000 ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோ லாட்டரி வாங்கி டேக்கணும் அவரும் பார்க்கணும் பார்த்து நம்ம ஹீரோ தோட்டு போயிடும். பார்த்து ஆட்டவும் எப்பா இப்ப நம்ம நிம்மதியா இருக்க சொல்லி மனசுல நினைச்சிட்டு தம்பி நானும் சொன்னேன் லக்குங்கிற என்னைக்கும் நிரந்தரம் மானதே இல்லை அது வரும் போகும்னு சொல்லி இப்ப புனிச்சா சொல்லி அவன் சொல்ல போல நம்ம ஹீரோ அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாரும் தேய்ச்சி பார்த்தா எல்லாரும் நம்ம ஹீரோ தோட்டு போயிடுறேன். தாட்டாவும் நான் சொன்ன போய் நம்பவே இல்லை பத்தியா, ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ உன எல்லா லக்கியும் யூஸ் பண்ணிட்ட போல அதனால இன்னைக்கு ஃபுல்லா நீ அன்லக்கியா இருக்க போற நீ திருப்பி எப்படி வீடு சேரும் தெரியல எனக்கு சொல்லி தாட்டாவும் சொல்ல நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கப்படி அங்க பார்த்து எல்லாம் 0 காமிக்கப்போ நடுவில் ஒன்னே மட்டும் 30,000 காமிச்சிருக்கு. நம்ம ஹீரோவும் நான் இவ்வளவு நேரம் 1% ஜெயிக்கக்கூடிய சான்ஸ் பாத்துருந்தேன் அப்படி சொல்லிடுவோம். அங்க இருக்க தங்க சொல்லி கேட்கிறேன் நான் எடுக்க தோட்டு பண்ணா நிச்சயமா இவரையாம சந்தேகம் படாம இருக்க கவரேன். தம்பி நான் உனக்கு என்ன ஒண்ணு அந்த 100 யானை திருப்பி கொடுத்துறேன் அதோட நீ இப்ப நீ முடிச்சுக்க ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி அவன் சொல்ல சாருக்கு இப்ப நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். ஆனா நான் இனிமேல் தான் ஆத்தட்டி ஆரம்பிக்க போற சொல்லி நம்ம ஹீரோ மனசுனிக்க அவரும் சீ தம்பி அப்படின்னா இருக்குன்னு சொன்ன மாதிரி சொல்றாரு. நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி காமிக்க போறேன். அவரும் சாக்காயிட்டு இது வெறும் 10 யான் ஆணை 10,000 யான் மட்டும் சாக்காருன்னு சொல்ல போறேன். நம்ம ஹீரோ நான் திருப்பி ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி காமிக்க இவன் எங்கன்னு வரான்னு தெரியலன்னு சொல்லி அவனு மனசு நினைச்சிருக்கேன். நம்ம ஹீரோவும் எனக்கு கடவுள் தான் துணியா சொல்லி ஹீரோ பண்ணிட்டு இருக்கேன். தம்பி நீ ஏற்கனவே ஜெயிக்கிற வயது ரொம்ப கம்மியாயிருச்சு பையன் அதோட லக்லாம் குறைஞ்சு சொல்லி அவனு சொல்லிட்டு நம்ம ஹீரோ 15,000 ஜெயிச்சிரு அதை போய் தாட்டவும் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு
சொல்லி சாக்காயிரு நம்ம ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்தேன். தாத்தா இருக்குமே என் லக்க பத்தி சொன்னீங்க, கொஞ்சம் திருப்பி சொல்லணும்னு கேட்கப்பற அவரும் ஒண்ணுமே சொல்லிட்டு நில்லுன்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டு அவர் மனசுக்குள்ளேயும் இவன் ஏற்கனவே அடையாட்டி வின் பண்ணனால வின்னிங் சான்ஸ் இப்ப கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அவரும் இப்ப வின்னிங் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கனால இதுக்குமே விளையாடுறவங்க டோட்டா போவாங்க. அப்படி இருக்கப்போ என் பிசினஸ் என்ன தலை துண்டா போட்டு போக சொல்லி அவரும் நீங்க இன்னைக்கு ரொம்ப லக்கியா இருக்கீங்களா, அதனால ஏன் இப்பன்னு பார்த்து நீங்க கொஞ்சம் விளையாடலாம் சொல்லி சொல்ல போறேன். நம்ம ஹீரோ பாக்குறேன் பார்த்துட்டு இல்ல காமிக்க சக்சஸ் ரேட் கம்மியான சொல்ல ஹீரோ நம்ம எவ்வளவு நல்லா விளையாடுறது முக்கியம் இல்ல, நம்ம எப்ப நிப்பாட்டோம்னா முக்கியம் சொல்லி நம்ம ஹீரோ நான் ஏதோ பாத்தீங்க சொல்றேன். ஆனா தம்பி நீ ஏற்கனவே அடிக்கடி ஜெயிச்சல அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணலாம் சொல்ல போற ஹீரோ அடிக்கடி ஜெயிச்சிருந்தேன், ஆனா நானும் தோட்டுக்கலாம் சொல்லி சொல்ல போறேன். டாட்டாவும் டி இது நீ முன்னாடி பண்ணிருக்கலாம் சொல்லி கடையிட்டு இருக்காரு. சரி டாட்டா அப்புறம் பார்க்கலாம் சொல்லி ஹீரோ கிளம்பி வரேன். சரி நான் என்ன அந்த ராட்டி டிக்ல மட்டும் அந்த சக்சஸ் ரேட்டை பார்க்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு நான் இந்த கருத்துருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறேன். அது 100 காமிக்கிறோம். ஹீரோ 100 பார்க்க போய் டக்குன்னு கம்மி ஆகிட்டு வர நம்ம ஹீரோ டக்குன்னு பேக் வந்துடுறேன். பேக்ல வந்தோடனே அங்க டாகி வர ஜீரோல வந்தோடனே ஜஸ்ட் மிஸ் என்ன நான் இதை இடிச்சிருப்பேன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு வரப்போ அவரும் இவர் ஏற்கனவே கண்டுபிடிச்ச வர போற அப்படின்னா இவர் கடவுளான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரும் பிடிக்க போறேன். நம்ம ஹீரோவும் இவர் என் மேல என்ன சண்டைக்கு போறான்னு சொல்லி ஹீரோ நினைச்சிருக்க போய் அவரும் இதுக்கு முன்னாடி நீங்க அதை எப்படி பண்ணீங்க கேட்க போறோம். ஹீரோ நிச்சயமா இதுக்கு முன்னாடி பண்ண சாதாரண விஷயமான சொல்லி நம்ம ஹீரோவும் நான் இப்போ ஃபார்ச்சூன் டெல்லர்னு சொன்னா என்ன ஆகும் சொல்லி பார்க்க போறேன். அவர் 15% கிரேசி நான் ஃபார்ச்சூன் டெல்லர் இன்னும் மூட கையில ஃபார்ச்சூன் டெல்லர் இருக்காங்க சொல்லி நான் காமிக்க பார்க்க போறேன். நம்ம ஹீரோக்கு அவர்கிட்ட 64% காமிக்க சரி இவ்வளவு முட்டலாக்க இடையே போகணும் சொல்லி நம்ம ஹீரோ நம்ம ஃபார்ச்சூன் டெல்லர் அது மட்டும் இல்லாம குடும்பம் 2003 வருஷமா இருக்காங்க சொல்லப்ப அவர் தம்பி என்னப்பா விளையாண்டுருக்கேன் நான் சயின்ஸை நம்புறேன், அப்படி இருக்க போற நம்ம பேய் பிசாசு நம்ப மாட்டேன்டா, உன்ன குடும்பம் 2000-3000 வருஷமா இருக்காங்கன்னா அது ஃபேமஸாவே இல்ல, அதோட அந்த பேர் நான் கேள்விப்பட்ட கூட கிடையாது சொல்லப்ப அவருக்கு பர்சன்டேஜ் கம்மி ஆகிட்டே வருது. ஏன்னா சயின்ஸை நம்ப மாட்டேன் அப்ப அவன் தலைக்கு மேலே என்னன்னு சொல்லி நினைச்சிட்டு இன்னொரு ஃபேமிலி ஏசியன் டைம்ல இருந்து இருக்காங்க. அப்பல இருந்து எங்க ஃபேமிலி வெளியில இருக்கக்கூடிய அவ்வளோக்கான கணேசையும் வச்சுக்க மாட்டாங்க, அதனால தான் அவ்வளவு ஃபேமஸா இல்ல எங்க ஃபேமிலி சொல்லிட்டு மீறி சொல்லப்ப அவர்கிட்ட பர்சன்டேஜ் அதிகமாகுது. நம்ம ஹீரோவும் இன்னும் ஃபார்ச்சூன் டெல்லிங் அதான் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா நான் இதை வச்சுட்டா நான் ஈஸியா ஜெயிச்சு சொல்லப்போ அப்படியா சரி அவரும் சாக்கா போய் அவருக்கு 18% வந்துருது. நம்ம ஹீரோ அப்ப சரின்னு சொல்லி நான் இன்னும் ஃபார்ச்சூன் டெல்லர் அந்த இதை வச்சு இந்த ஃபார்ச்சூன் நான் கண்டுபிடிச்சேன், அதுக்கப்புறம் தான் நான் இப்ப ஜெயிக்க ஆரம்பிச்சேன். அதோட ஸ்டாப் பண்ண காலம் என்னன்னா எவரும் எனக்கு பனிஷ்மெண்ட் தரக்கூடாது அவர் மட்டும் தான். ஆமா ஏன்னா புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா 20,000 ரூபாய் ஜெயிக்கணும் சாதாரண விஷயமே இல்ல, நிச்சயமா நீங்க ஃபார்ச்சூன் டெல்லரா இருப்பீங்க சரி அவனும் அதை நான் என்கிட்ட வரப்ப எனக்கு கொஞ்சம் டப்பா தோணுச்சு, அதனால நான் ஃபார்ச்சூன் என்ன பார்த்துட்டு நான் பின்ன வந்துட்டேன், எல்லாரும் என்ன செத்துருப்பேன் சரியா நம்ம ஹீரோ சொல்ல தம்பி இல்ல மாஸ்டர் உங்களுக்கு இந்த சர்வீஸ் எவ்வளவு பண்ண ஆகும் அது மட்டும் நீங்க எனக்காகவும் ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லி அவனு கேட்க என்ன சொல்லி சாக்காயிட்டு இவரு என்ன ஸ்கில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி நிக்கிறான் சொல்லி ஹீரோவும் எனக்கு பேமெண்ட்ல வேணா அதோட எங்க ஸ்கில் எல்லாம் கருமா போட்டு சம்பளப்படும் அப்படி இப்படி சொல்ல ஹீரோவும் எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளம் உண்டு, அதோட உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சொல்லி ஹீரோ கேட்கப்பற அவரும் நீங்க என்ன பினான்சியா ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்னோட வீடை டிமானிஸ் பண்ண போறீங்க, அதுக்கு நாங்க நஷ்டீரை வைக்கலாம் இருக்கோம், அதை மேக்சிமம் இவ்வளவு கிட்ட அவங்க தருவாங்க சொல்லி அவரும் கேட்க நம்ம ஹீரோவும் சரி நீங்க என்ன ரேட்டு ஓச்சு வச்சிருக்கீங்க மனசுல கேட்க அவரும் 2 மில்லியன் சொல்ல ஹீரோ சரி சொல்லி இப்ப இந்த கடைக்க 2 மில்லியன் நஷ்டீரை கிட்ட அது கிடைக்குமே சொல்லப்போற நம்ம ஹீரோக்கு 100% 4 மில்லியனுக்கு பட்டா அதையும் 100% சரி 5 மில்லியன் பட்டா அதுக்கு 10% வாய்ப்புங்க காமிக்கிறேன். சரி நம்ம ஹீரோ 4.5 மில்லியன் கரெக்டாக சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கப்ப கரெக்டா 100% காமிக்கிறேன். சொல்லுங்க மாஸ்டர் நீங்க என்ன சொல்லி ஆவலா இருக்குன்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணிக்கிற நம்ம ஹீரோவும் சரி நீங்க 4.5 மில்லியன் கேளுங்க அப்ப கரெக்டாக சொல்லப்ப அவரும் ஆனா 4 மில்லியன் ரொம்ப அதிகமா இருக்கே மாஸ்டர் நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி கேட்க போறேன். நம்ம ஹீரோவும் நீங்க ஏமா நம்பிக்கை இல்லையா அப்புறம் நீங்களே போன் போட்டு கேட்டு பாருங்க நான் சொல்ல கரெக்டாக சொல்லி மனசுக்குள்ளேயே நம்ம ஹீரோவும் எப்படியும் பவர் டெஸ்ட் மேற்கொள்ள இன்னும் வாய்ப்பு கிடைச்சு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்க அந்த மாஸ்டர் நம்ப முடியல அவங்க ஒட்டுக்கிட்டாங்க, மாஸ்டர் பெரிய ஆள் தான் சொல்லி ஹீரோட அவன் சொல்லிட்டு அப்புறம் மாஸ்டர் நீங்க எனக்கு இவ்வளவு பண்ணிருக்கேன் அதனால நான் உங்களுக்கு 3 லட்ச ரூபா நான் இதுக்கு நான் தரேன்னு சொல்லி அவனும் சொல்ல நம்ம ஹீரோ அப்படியா சொல்லி மனசுக்குள்ளேயும் ஜாக் பட்டுறாயா 3 லட்ச ரூபா சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். 3 லட்சம் அனுப்பி விட்டுறேன் நம்ம ஹீரோ இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல போய் மனசுக்குள்ளேயும் 3 லட்ச ரூபா ஜஸ்ட் லைக் கிட்டா அமேசிங்கா சொல்லி நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு நீங்க எனக்கு எவ்வளவு உதவி பண்ணீங்க சொல்லப்ப நம்ம ஹீரோ சரி நான் போயிட்டேன்னு சொல்லி போனேன். நீங்க அவரும் பாய் பாய் மாசம் சொல்லி அனுப்பிவிட நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நான் மட்டும் எனக்கு கரெக்டா நான் யூஸ் பண்ணேன்னா இந்த உள்ளாட்டி நான் டாப்ல வந்தா சொல்லி வச்சிருக்கேன். நம்ம ஹீரோ வெளில வரப்ப அந்த நம்ம ஹீரோ உள்ள இருந்துச்சு நாய் வெளில படுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ இந்த முட்டை நான் இன்னும் இங்கதான் இருக்கா ஒருவேளை இந்த ஓனர் தொலைச்சிடுச்சுன்னு அப்புறம் ஹீரோக்கு 100% காமிக்க ஒரு வகையில இந்த 3 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு நீயும் ஒரு காரணமா இருக்கு, அதனால நான் இன்னும் மாஸ்டர் கண்டுபிடிக்க உதவி செய்யணும் சொல்லி நம்ம ஹீரோ சொல்றேன். அதுக்கப்புறம் நாயும் அங்கிட்ட கீழே அந்த பாலை எடுத்து தூக்கி போட்டு அட அங்க இங்க அடிச்சு நாயும் மண்டி அடிச்சு நம்ம ஹீரோட மண்டி அடிச்சு கீழே நம்ம ஹீரோவும் இந்த நாயோட ஓனர் தினமும் என்னமா கஷ்டப்படுறோம் நாயை வச்சுட்டு ஹீரோ வச்சிருக்கப்ப நாய் நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துருக்கு. நம்ம ஹீரோ
ஹே முட்டெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை நீ உன்னோட ஓனர் எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டியா? போய் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்ப நாய் ஓடி வரும். நம்ம ஹீரோவா சரி நாய் பின்னாடி போவோம், அது ஓனர் கண்டுபிடிச்சிச்சுன்னு சொல்லப்பறம் அங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஓ அப்பனா இந்த அழகான பொண்ணை நாயோட ஓனரா சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எந்த கதை போட்டலாம். அதோட உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு மறக்க கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. சரி நானும் உங்க டைம் போய் விளாட பேசி வீணாக்காம நம்ம இந்த வீடியோ எந்த போட்டலாமா? இத்தருடன் உங்களிடம் இன்று விடைபெறுவேன். நான் உங்க வியேச்சு, நீங்க பார்த்து வியேச்சு வாய் சியூ டேக் பார்ப்பேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.